இவ்வளோ பாறை எப்படின்னு ஏறுது? காற்று தான். காற்று மாறினவுடனே கடல் உலசியில் கொடுத்துரும். அதனால் நம்ம வாடை காற்றுக்கு சும்மா குளை மாதிரி கிடக்கும், உலசாது. இந்த காற்று வரும்போது உங்களுக்கு உலசும். அதனால தான் இவ்வளோ கல் ஏறி இருக்குல்ல, கல் ஏறாது. அது காற்று மாறினா தான் வாடை காற்று கிடந்தா தான் போக முடியும். இந்த கச்சாங்காற்று கிடந்துச்சுன்னா விரியும் அதில். இந்த க்ளவுஸ் எதுக்குண்ணே? பாறை எதுவும் குத்தாமல் இருக்கவா? கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ சும்மா பிடிச்சா குத்தும். ஆமாம், குத்தாது, அது குத்தாது. இப்போ உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்ல இந்த காற்று மாறும்? தெரியாதுன்னா காற்று கணிக்க முடியாது. எந்த நேரத்தில் எந்த காற்று. இந்த டயத்தில் கடை வராது இந்த காற்று. இந்த டிசம்பர் 26 வரைக்கும் தான் நிலங்க. ஆமாம், நிறைய இடங்கள்ல இப்போ வலை முறுக்கேறி போய் அதுதான் வலையை தான் கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் மீனோ ரெண்டோ கழிச்ச மாதிரி தெரியலை. நேற்று கொடுத்தாச்சு, ஆனால் இந்த வலையோட நிலவரம் இறைவனுக்கு தான் தெரியும். அந்த 6 வலைக்கும் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? காற்றுக்கிட்டே எங்கள் அல்லுக்கு கேட்க முடியாது.